இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 100 நாள் 100 வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் முதல் நாள் அக்டோபர் 1 இன்றைக்கான முதல் நாள் வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். இந்த பூமியில் வம்சங்களால் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் பாருங்க, முதல் நாளே உங்களுக்கு 7 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. 7 வாக்குத்தத்தம். 7 என்றால் பரிபூர்ணத்தை குறிக்கிறது என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 என்றால் பூர்ணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முதல் நாளாக ஆண்டவர் 7 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுல பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அவன் வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்ல, பிள்ளைச்செல்வம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை இல்லையா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருகப்படுத்துகிறார். முதல் நாளே பெருக்கத்தின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வருகிறது. இந்த 7 வாக்குத்தத்தம் 7 அபிஷேகத்தை குறிக்கிறது. முதலாவது பெருக்கத்தின் அபிஷேகம். அல்லேலூயா. 2வது சொல்லப்பட்டது பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து. அப்போ அதுல பாருங்க, 2வதாக உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னா பிளஸிங், ஆசீர்வாதம், பிளஸிங், அபிஷேகம். 3வது உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு பாருங்க, நம்ம பேரை விசாசனம் கெடுத்து வச்சிருக்கான். ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நம்ம பேர் என்ன இருக்கும், கெட்டு போயிருக்கலாம். கடங்காரன், வியாதி உள்ளவன், குறை பேசுறவன், பொய் பேசுறவன், இப்படியாக நம்ம பேரை விசாசனவன் டேமேஜ் படுத்திருக்கலாம். ஆனா முதல் நாள் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அடுத்த ஆண்டு சொல்ற பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிளஸிங், ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த நாளில இருந்து போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். ஆண்டவர் சொல்ற பாருங்க, உன்னை ஆஸ்வதிக்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. உன்னை சபித்தாங்களா, நீங்க நல்லா இருப்பீங்க, அவங்க சபிக்கப்படுவார். இல்லையா? அதனால யாருக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக வாழுங்க. ஏசப்பம் நடத்துவார். முதல் நாள் வாக்குத்தத்தம் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க வேண்டும், இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி உரிமையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் முழு வீடியோவுல நான் சொல்ல இருக்கிறேன். நீங்க பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாக்குத்தத்தம்னா என்ன, வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம சுதந்திரிக்கணும், அதுக்கு என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி முழு விளக்கங்களையும் முழு விளக்கங்களையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இந்த வீடியோ